எல்லாம் இருக்கணும். நல்ல ட்ரிப் இல்லை, கேம்பெயின், நல்ல கேம்பெயின். எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜ் பாலிடிக்ஸ் வரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சரி பண்ண வேண்டி இருக்கு இல்ல. வணக்கமுங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. நவரச நாயகன் கார்த்திக்குங்க. மே 4ஆம் தேதி, இன்னும் 6-7 நாள் தான் இருக்கு. தீவிரமாக முழு மூச்சாக அரசியல்ல குதிக்க போகிறார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவர் திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரிடம் ஆதரவு கொடுத்து அவர் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்துக்கு சமீபத்தில் சென்றார். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. கூட்டம்னா பயங்கர கூட்டம். அந்த கூட்டம்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அது காரணம் சினிமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மாவாகட்டும், ஏன் இப்போ விஜய் ஆகட்டும், எல்லாருமே பார்க்க வருது ஏன்? ஆக்டர், அந்த சினிமாங்கிற மோகம். பொதுவாகவே தமிழ்நாட்டுல சினிமானா போதும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார்த்திக் மாதிரி ஒரு கேரக்டர். நீங்க சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் தான். உள்ளத்தை தொட்டுட்டு சொல்லுங்க. நீங்க யாருடைய ரசிகர்களாக கூட இருந்துகிடுங்க, ஆனால் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. கார்த்திக்கு கொடுத்த கேரக்டர், அந்த நடிப்பு மாதிரி வேற யாராவது நடிக்க முடியுமான்னு மட்டும் சொல்லுங்களேன். சத்தியமா அது முடியவே முடியாது. அதுல படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அவ்வளவு ஒரு கேரக்டர். எவ்வளவு நேரம் டைலாக் கையில கொடுங்களேன். ஏன் மண்ண சும்மா 5 நிமிஷம் கூட டைலாக் கொடுங்க. கட 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 கடன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பாரு. கட் பண்ணவே முடியாது. இன்னொன்னு தெரியுமா, அந்த டைலாக்குள்ளே அவருக்குடைய கற்பனையிலே டைலாக்கையும் உள்ள சேர்த்துருவாரு. அதை யாராலும் கட் பண்ண முடியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு நவரசம் கலந்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக். இப்ப இவர் சினிமாவில மோகம் இல்லை. ஆனா இன்னும் நிறைய என்ன சொல்றாங்க தெரியுமா, அவருக்கு படம் வாய்ப்பு இல்லைன்றாங்க. யாரு சொன்னது? 3 படங்கள் அவருக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. 3ஐயுமே வேணான்றார். பாலிடிக்ஸ்ல அவருக்கு மீண்டும் குதிக்கணும்னு ஆசை வந்துட்டு. தமிழ்நாடு